நேத்திக்கே ஒரு கால் வந்ததுங்க. அந்த நேரத்தில் அந்த ஃபோன் அட்டெண்ட் பண்ணுற பிள்ளை வந்து அங்கே இல்லைங்கிறதுனால நான் அந்த ஃபோனை எடுத்தேன். எடுத்த உடனே ஒரு கஸ்டமர், அந்த பக்கம் இருக்கிற கஸ்டமர் சொன்னாங்க, இந்த மாதிரிம்மா உங்கள் வீடியோலாம் நான் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றிம்மா, உங்களுக்கு ரெகுலராக நம்ம வீடியோ பார்ப்பேன்னு வேறு சொல்லியிருந்தாங்க அவங்க. நான் ரெகுலராகவே உங்கள் வீடியோ நீங்கள் போட்ட அடுத்த 5 நிமிஷத்துலேயே பார்த்துருவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்போது அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அம்மா, உங்கள் வீடியோவில் நீங்கள் காட்டுறீங்கல்லப்பா, அது எப்படி கோல்டு மாதிரியே இருக்குது, ஒரு வேளை கோல்டை ஃபோட்டோ எடுத்து காட்டிட்டு நீங்கள் அனுப்பும்போது கவரிங் வேறு மாற்றி அனுப்புவீங்களோ, கோல்டு தானே நீங்கள் காட்டுறது, கோல்டு தானே, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறது வந்து முதல்ல கேட்கும்போது அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 1 நகை 2 நகை கோல்டில் காட்டலாங்க, சரிங்க, 1 2 டிசைன் வந்து கோல்டில் காட்டலாம். ஆனால் ஒரு நாளைக்கே நாங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ கணக்கான டிசைன்ஸ் வந்து ஷோ பண்ணுறோம். அப்போ எல்லாத்தையுமே கோல்டில் வாங்கிட்டு நம்ம ஷோ பண்ணால் நம்ம அம்பானியாக தான் இருக்கணும் இல்லையா? கரெக்டு தானே? இப்போ அவங்களுக்கு வந்த டவுட்டு மாதிரி ஒரு சிலருக்கும் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம இது பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லையே 2-3 கமெண்ட் வந்தது. பட் அதை நாங்கள் பெருசாக எடுத்துக்கல. என்னென்னா, இது இல்லைப்பா, இது கோல்டு நீங்கள் காட்டுறீங்க, இது கோல்டு தான் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கமெண்ட் வந்தது. பட் அப்போது அதை நாங்கள் பெருசாக எடுத்துக்கல. இப்போ இவங்க சொன்னதுக்கப்புறம் ஓகே, மக்களோட மனசில் இப்படியும் இருக்குது, சரி நம்ம அதுக்கு வந்து ஒரு கரெக்டான தீர்வு கொடுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். இப்போ அதோட பிரதிபலிப்பு தான் இந்த வீடியோங்க. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பொன் தாலி உருக்கள், ஐம்பொன் தாலி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். அதிலே முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைக்ரோலையும் வரும், ஃபார்மிங்லேயும் வரும், 1 கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ், நம்ம எடுக்கிற ப்ராடக்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வரும். இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், கஸ்டமருக்கு வந்து என்ன தெரியப்படுத்தியிருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். என்னென்னா, நம்ம இப்போ எல்லார் வீட்லேயுமே பிள்ளைங்க இருப்பாங்க, நோட் புக்கு ஒரு கலரில் இருக்குங்க. அந்த நோட்டு இருக்குது இல்லைங்களா, அதோட பேப்பர், அதாவது பேப்பர் ஷீட் இருக்குது இல்லையா, அந்த பேப்பர் ஷீட்டை இப்போ நாங்கள் வந்து பேக் பண்ணுற அந்த ரூம் இருக்குது இல்லைங்களா, இப்போ பேக்கிங் செக்ஷனுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். ஸோ அந்த ரூமில் இருக்க ரொம்ப ஒரு சாதாரணமான லைட் வெளிச்சத்தில் அந்த நோட் பேப்பரில் வச்சு எடுக்கப்பட்ட நகைகள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் இருக்கிற தாலி எதுவுமே வந்து கோல்டெல்லாம் கிடையாது. ஸோ அது கோல்டுக்கு நிகர் கோல்டு மட்டும்தான், சரிங்களா? ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு அசல் கோல்டு நகை மாதிரியே வந்துடும். அதுக்கு நாங்கள் கேரண்டி. எப்படி வந்து வெளியில் போகும்போது ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் வாங்கி வைக்கிறீங்களோ, அது வந்து திருடர்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க இது கோல்டு கிடையாதுன்னுட்டு. ஆனால் அவர்களை தவிர்த்து வேறு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நமக்கு வந்து எந்த ஒரு வகையிலுமே மைனஸ் ஆகாத அளவுக்கு தான் இருக்கும். குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. இதில் எல்லா தாலி கலெக்ஷன்ஸ் நாங்கள் விற்கிறோம் இல்லைங்களா, அந்த தாலி வெரைட்டி என்னென்னலாம் அவைலபிள் இருக்கோ, இப்போ கரண்ட்டில் என்னென்ன மாதிரியான மாங்கல்ய கலெக்ஷன்ஸ்லாம் ஃபேமஸாக போயிட்டுருக்கோம், அந்த கலெக்ஷன்ஸ் வரைக்கும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். என்னென்னா, எல்லா தாலியுமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி உருக்களும் அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க. ஃபுல்லாக நம்ம கோர்த்து வீடியோ போடுறோம் இல்லைங்களா, அது மாதிரி நீங்கள் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். இல்லைனா இதில் ஒரு தாலி சரடு ப்ளஸ் அதில் இருக்க உருக்கள் என்ன மாதிரியான மாங்கல்யம்லாம் இருக்குது. இப்போது பட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பட்டையில் என்ன மாதிரி மாங்கல்யம்லாம் இதில் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதில் நிறைய செயின் கலெக்ஷன்ஸ் இருக்குது. பட் ஒரு பர்டிகுலர் மாடல் மட்டும் வைக்காமல் ஒவ்வொரு டிஸ்பிளே பண்ணும்போதும் செயின் வந்து நாங்கள் மாற்றிருப்போம், அதே மாதிரி மாங்கல்யமும் மாற்றிருப்போம். ஸோ யாருக்கு இப்போ வந்து பட்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு பட்டை தாலி எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கோங்க. நாமக்காரங்க இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாமம் தாலி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு செட்டிநாடு தாலி, சுக்கநாதர், மீனாட்சி தாலி, அந்த கேரளா தாலி கூட இருக்குது பாருங்கள். கேரளா வந்து யூஸ் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த தாலி இருக்குது. புட்டு தாலி இருக்குது, அரச இலை தாலி இருக்குது, இந்த கொலுரு தாலின்னு சொல்லுவாங்க, அது கொம்பு தாலி. இந்த மாதிரி எல்லா மாங்கல்யமும் இதில் வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு எது வேணுமோ, என்ன மாதிரியான உருக்கெல்லாம் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணும்போதே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த தட்டத்தாலி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கம்ப்ளீட் செட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா அதில் நாங்கள் கோர்த்தே வச்சுருக்கோம், 1350 ருபீஸ் வரும். அதாவது இதில் இருக்க அந்த கம்ப்ளீட் செட்டு 1350 ருபீஸ் வரும். அதில் மேலே வந்து மாங்காய் ஸ்டோன் வச்ச மாங்காய் வச்சுருக்கோம் பாருங்கள். அது வந்து நீங்கள் தாலி உருக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பெண்டண்ட்டாக போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். அதோட ப்ரைஸ் வந்து 180 ருபீஸ் வரும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த லக்ஷ்மி காயினு, அதே மாதிரி மங்கலட்சுமி பொட்டு, இது ரெண்டுமே 175 ருபீஸ் வரும் ஒரு பேரோட ரேட்டு. மாங்காய் வாழை சீப்பு இதுவும் 150 ருபீஸ், அதாவது 150 ரூபாய் மட்டும்தான். தாலி எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டி, அதாவது
தொப்பை தாலியாக இருந்துச்சுன்னா 225 ருபீஸ் வரும். செட்டிநாடு தாலி இருந்ததுன்னா 150 ருபீஸ். அப்புறம் வந்து இந்த சிறகு பிள்ளையார் தாலி இருக்கும், இது இருக்குது பாருங்கள். இந்த சிறகு பிள்ளையார் தாலி மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்டு அது ஜாஸ்தியாக வரும். அதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 485 ருபீஸ் ஒன்லிங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிறிஸ்டியன் தாலி செட்டு, இந்த ஃபுல் செட்டும் 1350 ருபீஸ் ஒன்லி. சக்கர நாமம், சங்கு நாமம் இருக்குது இல்லைங்களா, அதுவும் சங்கும் சக்கரமும் சாரி, அதோட ரேட் வந்து உங்களுக்கு பேரு 300 ருபீஸ் வரும். ஸோ இதில் ஓவரால் நான் எல்லாத்துக்கூட ரேட்டும் சொல்லிவிட்டேன். அன்னம் இருக்குது பாருங்கள், அன்னத்தோட ரேட் வந்து 150 ருபீஸ், ஜஸ்ட் 150 ருபீஸ் வரும். எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். என்ன மாங்கல்யம் யூஸ் பண்ணுறீங்களோ, என்ன மாதிரியான உருக்கெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி வேணுமோ அதை நீங்கள் க்ளீனாக மென்ஷன் பண்ணி சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் அவைலபிள் இருக்குது. நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.